பூசணிக்காவை பறித்து அவனுக்கு உணவாக கொடுத்தாரு. அப்போது அந்த அசுரன் பைரவரிடம், எந்த பூஜை செய்தாலும் நற்செயல்கள் நடந்தாலும் எனக்கும் மரியாதை செய்யப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதன்படியே இன்றும் விழாக்களின் போது அந்தாகாசுரனை திருப்தி செய்ய பூசணிக்காய் உடைக்கப்படுகிறது. இதே போல அந்தாகாசுரனை அழித்த போது பெருகிய இரத்தத்தை பருக பைரவர் ஒரு பூதத்தை தோற்றுவித்தாரு. அதனை பருகிய பூதம் தனக்கும் உலகில் மரியாதை வேண்டும் என கேட்க பைரவர் அவ்வாறே அருளினாரு. அப்பூதமே வாஸ்து புருஷன் ஆவாரு. தலைவிதியை மாற்றி யம பயத்தை போக்குபவர் காலபைரவர். எதிரிகளுக்கு அச்சத்தை தந்து தன்னை சரணடைந்த பக்தர்களை சகல ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாத்து அவர்களுக்கு அனைத்து நலன்களையும் அருளக்கூடியவர் காலபைரவர்.